இன்று அறிவிந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அருமையானவர்களே, தவ காலத்தினுடைய 5வது செவ்வாய்க்கிழமை இருக்கின்றோம். இன்றைய நாடு திருச்சபையானது புனித அந்தோணியார் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. அவருக்குரிய நாளாகிய இன்றைய நாளில் காணாமல் போனதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்தோணியாரிடம் நம்முடைய வாழ்விலும் காணாமல் போனவைகளை கண்டுபிடித்து கொடுக்கும்படியாகும் கூடிய அற்புதரான அந்தோணியார் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்தும்படியாகவும் நிகழ்த்திய அற்புதங்களுக்கு நன்றி கூறும்படியாகும் இந்த வழியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதரமை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தினால் செய்த தவறுகளை ஏற்று மனம் வருத்துவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. தாயார் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்த்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதும் உம்மக்களாக எங்களுக்கு விடாமுயற்சி அளித்துள்ளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் எல்லா நிலையிலும் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் நாளும் பெருகுவார்களாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றியல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. அந்நாட்களில் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய.
அந்நாட்களில் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அதை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்று செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெங்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெங்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியில். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாற்றுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகை திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண் நோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 21 முதல் 30 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள்
நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்கள் 2 பேர் தங்களுடைய மகிழுந்திலே காரிலே ஒரு முக்கியமான இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் செல்லுகின்ற அந்த இடத்திற்கான பாதை அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், GPS என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூகுள் மேப்ஸ் அதன் உதவியை பயன்படுத்தி அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வண்டியை ஓட்டி கொண்டிருந்த நண்பர்களில் ஒருவன் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கூகுள் மேப் வேறு பாதையை அவனுக்கு காட்டுகிறது. அதாவது ஒரு தவறான பாதையில் பயணிக்கின்ற பொழுது அந்த பாதை மாற்று பாதையை அது காட்டும். ரீகால்குலேட்டிங் என்று சொல்லி ஒரு மாற்று பாதையை காட்டிக் கொண்டே இருக்கும். காரணம், அவன் தவறான ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளம். அவனுடைய நண்பனும், பக்கத்தில் இருந்த நண்பனும் வாகனத்தை இயக்கி கொண்டிருந்த அந்த நண்பனிடத்தில் சொல்லுகிறான், நண்பா, நீ செல்லுகின்ற பாதை சரியான பாதை அல்ல, தவறான பாதை. கூகுள் மேப்ஸும் வேறு பாதையை காட்டுகிறது, ஆனால் நீ வேறு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பாதை அல்ல, இந்த பாதைதான் சரியான பாதை என்று அவனிடத்தில் சொல்ல அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, எனக்கு பாதை நன்றாக தெரியும், நான் செல்லுவதுதான் சரியான பாதை என்று அவனும் விடாப்பிடியாக அவன் நினைத்த அந்த பாதையிலேயே அவன் பயணித்துக் கொண்டிருந்தான், வாகனத்தை இயக்கி கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிற்பாடு அந்த வாகனம், அவர்கள் சென்ற அந்த சாலை, அந்த பகுதி ஒரு குறுகலான பகுதிக்கு போய் சென்றது. மிகவும் குறுகலான பகுதி வழியாக, இன்னும் கரடு முரடான பகுதி வழியாக அவர்கள் அந்த வாகனத்தை செலுத்த நேர்ந்தது. காரணம், தவறான பாதையிலே அவன் அந்த வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். இன்னும் சற்று நேரத்திற்கு பிற்பாடு வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியாத ஒரு முட்டுச்சந்திலே போய் அவர்களுடைய அந்த வாகனமானது போய் நின்று விட்டது. அப்பொழுதுதான் அந்த வாகனத்தை இயக்கி கொண்டிருந்த அந்த நண்பன் உணர்ந்து கொண்டான், ஆமாம், சரிதான், நான் தான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதிலே பயணித்துக் கொண்டிருந்தேன். கூகுள் மேப்ஸும் வேறு பாதையை காட்டியது, அருகில் அமர்ந்திருந்த என்னுடைய நண்பனும் வேறு பாதையை காட்டினான், ஆனால் நான் தான் இந்த பாதையில் பயணித்து விட்டேன் என்று கடைசியாக அவர்களுக்குரிய அந்த நேரம் காலம் அனைத்தும் முடிவடைந்த பிற்பாடு இறுதியாகத்தான் அந்த வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்த நண்பர்களில் ஒருவன் உண்மையை புரிந்து கொண்டான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
பல நேரங்களில் நம்முடைய மனித வாழ்க்கையிலும் கூட நாமும் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் வைத்ததுதான் சட்டம், எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு மனநிலை பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்த இந்த பரிசேயர்களும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த ஒரு அதிமேதாவித்தனம் அந்த பரிசேயர்களிடத்திலே அதிகமாக காணப்பட்டது. யூதர்கள், பரிசேயர்கள், இந்த கூட்டம் தாங்கள்தான் கடவுளால் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு மமதையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த அதிமேதாவித்தனம், அவர்களுடைய அந்த மமதை மெஸ்ஸியாவை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய கண்களை மறைக்க செய்தது என்று நாம் பார்க்கிறோம். பலமுறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்ல செயல்களை அவர்களுடைய கண் முன்பாக செய்தாலும் கூட, இறையாட்சியை குறித்த செய்தியை அவர் பலமுறை எடுத்துரைத்தாலும் கூட அவர்கள் அதை கேட்டும் கேட்காதவர்களாக, இயேசுவினுடைய புதுமைகளை கண்டும் கண்டுகொள்ளாதவர்களாக, இயேசுவை மெஸ்ஸியா என்று அங்கீகரிக்க தவறியவர்களாகவே தொடக்கத்திலிருந்தே இருந்தார்கள். எனவேதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் என்று கடுமையாக பரிசேயர்களை, யூதர்களை பார்த்து இயேசு என்ற வார்த்தைகளை உதிர்ப்பதை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், தேர்ந்து தெளிய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் இல்லை. அவர்களுடைய மனம் எப்பொழுதும் இறுகிய மனமாக, மூடிய மனமாகத்தாகவே இருந்தது. தாங்கள் வைத்ததுதான் சட்டம், தாங்கள் சொல்வதைத்தான் அனைவரும் செய்ய வேண்டும், தாங்கள் சுட்டிக்காட்டுபவர் தான் மெஸ்ஸியா என்கின்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த வைராக்கிய எண்ணங்கள், இந்த இறுகிய இந்த மனப்பான்மை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்களிடமும் இப்படிப்பட்ட ஒரு இறுகிய மனநிலை இருந்தது. பலமுறை கடவுளே இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லுவார், மோசே இடத்திலே உரையாடுகின்ற பொழுது சொல்லுவார், இந்த மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று சொல்லுவார். கடவுள் இஸ்ராயல் மக்கள் மீது இறங்கி அங்கே பார்வோனின் அடிமை தலையிலிருந்து, எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் பொறுமை இழந்து, கடவுளை மறந்து பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மமதை, ஒரு அதிமேதாவித்தனம் இந்த இஸ்ராயேல் மக்களிடத்திலும் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அவர்களுடைய அந்த இறுகிய மனத்திற்கு, அவர்களுடைய அந்த அதிமேதாவித்தனத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் அந்த கொள்ளிவாய் பாம்புகளை அவிழ்த்து விட்ட நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் பலவித குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் இப்படிப்பட்ட இந்த அதிமேதாவித்தன மனநிலைதான். எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மனநிலை, நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை, இந்த வணங்கா கழுத்துடைய மனநிலை நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது குடும்பத்தின் மகிழ்ச்சி பறி போய்விடும். குடும்பத்திலே ஆண்டவர் அங்கே தங்குவதற்கான வாய்ப்பு ஒரு நாளும் அங்கே ஏற்படவே செய்யாது. குடும்ப தலைவர் தனக்குத்தான் தெரியும் என்கின்ற ஒரு மமதையில் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் சரியான பாதையிலே பயணிக்க முடியாது. பல நேரங்களில் பிள்ளைகளிடமும் இப்படிப்பட்ட இந்த வணங்கா கழுத்து மனநிலை காணப்படுகின்றது. எதையாவது வீட்டிலே வாங்கி கேட்டார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் விட்டு விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடம்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளிடத்திலே காணப்படுகின்றது. இந்த பைக்கை வாங்கி தந்தாதான் நான் காலேஜுக்கு போவேன், இந்த மொபைல் போன் வாங்கி தந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் என்று சொல்லக்கூடிய பல பிள்ளைகள் இன்று பல குடும்பங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனால் அந்த குடும்பங்களிலே ஒரு குழப்பம், பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதியற்ற சூழல் ஏற்படுகின்றது. இன்னும் குடும்ப தலைவிகள் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறார்கள். தாங்கள் விரும்பியதெல்லாம் குடும்பத்திற்கு வாங்கி குவித்து
ஒருவித நுகர்வு கலாச்சார வெறியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை பல நேரங்களில் குடும்பத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கின்றது. குடும்ப அமைதிக்கு மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்வுக்கும் அது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட மனநிலைகள் இருக்கின்றனவா? நான் வைத்ததுதான் சட்டம் என்று நான் ஒருவித இறுகிய மனநிலையோடு மற்றவர்களுடைய கருத்துக்கு திறந்த மனது இல்லாதவளாக நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுது நம்மிடத்தில் ஒரு திறந்த மனது இருக்கின்றதோ, இறுகிய மனம் இல்லாமல் நாம் எப்பொழுது ஒருவித வெளிப்பட தன்மையை கொண்டு இருக்கின்றோமோ, எப்பொழுது மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை, கூடுதல் நிறைகள், குறைகளை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முடிவுகளை, தீர்வுகளை நம்மால் எடுக்க முடியும். அவ்வாறு பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நம்முடைய கருத்துக்களை மட்டுமே பிறர் மீது திணிக்க விரும்பினோம் என்று சொன்னால், அந்த வணங்கா கழுத்து மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, இஸ்ராயல் மக்களை போன்ற அந்த வணங்கா கழுத்து மனநிலை இல்லாமல், பரிசேயர்களை போன்ற அந்த இறுகிய மனநிலை இல்லாமல், தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த அதிமேதாவித்தன மனநிலை இல்லாமல், நாம் நம்முடைய மனதிலே தாழ்ச்சிக்கு இடம் கொடுத்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த நல்ல மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மனநிலை, பக்குவமான மனநிலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவான விதத்திலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படையான காரணியாக அமையும். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலும் நல்ல அமைதியான சூழல் நிலவுவதற்கு, மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதற்கு அது அடிப்படையாக அமையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை, திறந்த மனநிலையை கொண்டவர்களாக வாழ, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக் கொள்ள, பிறர் கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே அமைத்துக் கொள்ள, யாரையும் அடிமைப்படுத்தாமல் அனைவரும் சமம் என்கின்ற அந்த ஒரு மனநிலையையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ தேவையான இறையருள் வேண்டி, தேவையான மனப்பக்குவம் வேண்டி தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். இறைவா, இன்று தந்தேன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நாளை வரும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நாளை வரும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, என்னை முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் உந்தன் உள்ளம் தலைவா. சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி
இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் வழிபொருள்களை நாங்கள் உமக்கு அளிக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் எங்களை உமது வழியில் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளமானீர். ஆகவே ஆண்டவரே, எண்ணற்ற வானவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இருவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் தனித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமப்புகுந்தவராம் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் அப்புடி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பர மருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி மகிழ்வுடன் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கடவுள் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இச்செம்மருடைய விருந்திற்கு அழைப்பினை ஏற்றுள்ள நம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் ஒழிய ஆண்டிடும் இறையரசே, ஆயிரம் நில ஒளிய என்னை ஆண்டிடும் இறையரசே, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ, ஆனந்த மலையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாடிதே, பண்பாடவோ இன்னும் கொண்டாடவோ மகிழ்ந்த புது வாழ்விலே, ஈசோன புது ஆகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மலையில் நாடிலும் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மலையில் நாடிலும் மகிழ மன்னவன் எழுகின்றான். நன்றியோடு மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமக்களாக எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடையும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொள்வோர் மீது சினத்தை என்று அனுதினமும் இரக்கத்தை காட்டுவதையே தேர்ந்து கொண்டீர். நாங்கள் செய்த தீமைகளுக்காக உரிய முறையில் மனமடைகின்ற மக்கள் உமது அருளை கண்டடைய தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருள் வாழ்வின் ஊற்றாகிய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. புனிதரின் பரிந்துரையும் இறைவனின் அருளிலும்
சென்று வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை செய்யும் எங்கள் புனித அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையர்களின் உடல்களின் நலனுக்காகவும் ஆழ்ந்த நலனுக்காகவும் சகோதர சகோதரிகளின் உடல்களின் நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கேற்று அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படுத்திக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றமே உண்டாவதாக. புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.